புறஜாதியார். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களிகூருங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சங்கீதம். தேவன் விருத்த சேதனமுள்ள யூதர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார். அதே சமயத்தில் அவர் புறஜாதியாரையும் ஏற்றுக்கொள்கிறார். புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவர்களும் தேவனிடத்தில் இருந்து இரக்கம் பெற்று தேவனை துதிக்கிறார்கள். ஒருவர் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர் தன்னுடைய பழைய மார்க்கத்திற்காக வெட்கப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் கிறிஸ்து இவரையும் ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய கிருபையை இவரும் பெற்றுக்கொள்கிறார். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். புறஜாதியார் எந்தவித காரணமும் இல்லாமல் வெறும் வார்த்தைகளினால் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. புறஜாதியார்கள் தேவனற்றவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் புறஜாதியாருக்கும் இரக்கம் காண்பிக்கிறார். யூதர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதை விட புறஜாதியார்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதனால் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அதிகமாய் உறுதிப்படுகிறது. தேவன் மனுக்குலத்தை தம்மோடு உடன்படிக்கைக்கு உட்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய இரக்கம் இதனால் அதிகமாய் வெளிப்படுகிறது. அவர்களுடைய இருதயம் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றதின் நிமித்தம் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். புறஜாதியார் இதுவரையிலும் தேவனுடைய கிருபையை அவமாக்கி போட்டார்கள். அவருடைய மகிமையை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். புறஜாதியாரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிற்று. புறஜாதியாரையும் ரட்சித்து ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இதனால் வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. புறஜாதியார் தேவனுடைய சிலாக்கியத்தை பெற்றிருப்பது தேவனுடைய இரக்கத்தினால் மாத்திரமல்ல, அது தேவ வசனத்தின்படி சத்தியமாயும் இருக்கிறது. தேவன் புறஜாதியாருக்கு எந்த வாக்குத்தத்தத்தையும் நேரடியாக கொடுக்கவில்லை. ஆனாலும் புறஜாதியாரை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனங்களை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் புறஜாதியாரையும் தம்மிடத்தில் அழைத்துக் கொள்வார் என்பது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதி ஜனங்கள் ஒரு காலத்தில் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தார்கள். தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெறாதவர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் புறஜாதியாரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்பதை தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்திருக்கிறார்கள். நான் புறஜாதியாருக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறது. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று தாவீது பாடியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களையும் ஊழியக்காரர்களையும் உலகம் முழுவதும் அனுப்புகிறார். புறஜாதியார் மத்தியிலும் அவர்களை அனுப்புகிறார். புறஜாதியாரை சீஷர்கள் ஆக்குவதற்காக அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் புறஜாதியார் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறார்கள். அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய நாமம் அவருடைய சகோதரருக்குள்ளே அறிவிக்கப்படுகிறது. இதை சங்கீதக்காரர் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து
சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் சங்கீதங்கள் புறஜாதியார் மத்தியிலும் வாசிக்கப்படுகிறது. இந்த சங்கீதங்களை புறஜாதியார் மத்தியிலும் பாடுகிறார்கள். புறஜாதியார் மத்தியிலும் தேவனுடைய மகிமை அறிவிக்கப்படுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்படுகிறது. இதை பவுல் சொல்லும்போது, நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருப்பதாக சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் சங்கீதங்களை இனிமையாக பாடியவர். அதே தாவீது இப்போது புறஜாதியார் மத்தியிலும் சங்கீதங்களை இனிமையாக பாடுகிறார். தேவனுடைய கிருபை இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மாத்திரம் காண்பிக்கப்பட்டது. இப்போதோ புறஜாதியாரும் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தாவீதின் சங்கீதத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள். தாவீது பாடிய சங்கீதங்களை இவர்களும் பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். புறஜாதியார்களுக்குள்ளே தேவனை அறிக்கை பண்ணி அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையையும் புறஜாதியாருக்கும் அறிவிக்க வேண்டும். புறஜாதிகள் கர்த்தருடைய ஜனங்களோட கூட களி கூறுவார்கள். யூதர்கள் தங்களை குறித்து பெருமையோடு இருக்கிறார்கள். புறஜாதியாரை விட தாங்கள் மேன்மையானவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனோ யூதர்களை ஏற்றுக்கொண்டது போல புறஜாதியாரையும் ஏற்றுக்கொள்கிறார். தம்முடைய கிருபையை யூதருக்கு காண்பித்தது போல புறஜாதியாருக்கும் காண்பிக்கிறார். தம்மிடத்தில் பட்சபாதம் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். யூதர்கள் தங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின் நிமித்தமும் பண்டிகைகளின் நிமித்தமும் பெருமைப்படுகிறார்கள். புறஜாதியாரை விட தாங்கள் மேன்மையானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். யூதருக்கும் புறஜாதியாருக்கும் நடுவே இருந்த தடை சுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைத்து போட்டார். இப்போது யூத ஜனங்களோடு கூட புறஜாதியாரும் கர்த்தருக்குள் களிகூறுமாறு அழைக்கப்படுகிறார்கள். புறஜாதிகள் எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து தாங்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக அவர்கள் எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். புறஜாதியார் இத்தனை காலமாக இத்தனை வருஷங்களாக கர்த்தரை துதிக்காமல் விக்கிரகங்களை துதித்தார்கள். கல்லையும் மரத்தையும் துதித்தார்கள். இப்போதோ கர்த்தரை துதிப்பதற்காக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த வசன பகுதியில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை விளக்குகிறது. தம்முடைய இரக்கங்களையும் கிருபையையும் யூதருக்கும் புறஜாதியாருக்கும் தேவன் ஒன்று போலவே வெளிப்படுத்துகிறார். தேவனை ஆராதிப்பதில் இவ்விரு திறத்தாரும் ஒன்று போலவே இருக்கிறார்கள். யூதருடைய தீர்க்கதரிசிகளே இவற்றை கூறியிருப்பதினால் யூதர்கள் இந்த விவாதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். புறஜாதியாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். இதை தெளிவுபடுத்துவதற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து பவுல் ஒரு வசனத்தை மேற்கோளாக சொல்லுகிறார். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஏசாயா 11:10. இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்கு ராஜாவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது ஈசாயின் வேர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனாகவும் மனுஷனாகவும் இருக்கிறார். அவர் தாவீதின் வேராக இருக்கும்போது தேவனாகவும், அவர் தாவீதின் சந்ததியில் வந்தவராக இருக்கும்போது மனுஷனாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த போது அவர் வானத்திற்கு பரமேறினார். புறஜாதியாரை ஆளும்படிக்கு கிறிஸ்து எழும்பினார். புறஜாதியார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் என்று ஏசாயா முன் அறிவித்திருக்கிறார். நமக்குள் விசுவாசம் வர வேண்டுமென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். அவரை பற்றி விசாரித்து கேட்க வேண்டும். தேடுகிறவர்கள் மாத்திரமே கண்டுபிடிப்பார்கள். நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆத்தும இரட்சகர் என்னும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர் நம்மை இரட்சிக்க வல்லவர் என்னும் செய்தியும் அறிவிக்கப்பட்டது.
நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் நற்செய்தியை நாம் விசுவாசித்து நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். நம்பிக்கை மிகவும் முக்கியம். கிறிஸ்துவின் அன்பில் யூதரும் புறஜாதியாரும் ஐக்கியமாய் இணைக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் காண்பிக்கும் அன்பிலும் ஐக்கியமாய் இணைக்கப்பட வேண்டும். நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். தன்னுடைய ஜெபத்தில் தேவனை பற்றி சொல்லும்போது அவரை நம்பிக்கையின் தேவன் என்று அழைக்கிறார். நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்துவே அஸ்திவாரமாக இருக்கிறார். அவரே நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அவர்தாமே நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரமாகவும் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்பிக்கை மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. பவுல் தேவனிடத்தில் ஜெபிக்கிற போது தனக்காக ஜெபிக்காமல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்பிக்கையின் தேவன் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் சந்தோஷமும் சமாதானமும் மிகவும் முக்கியமான அம்சங்களாகும். ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாட வேண்டும். நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும். உலக பிரகாரமான சந்தோஷம் நம்முடைய ஆத்மாவுக்கு பெருமையை கொடுக்கும். நம்முடைய ஆத்மா பெருமையினால் அகந்தையாய் இருக்கும். ஆனால் மாம்ச சந்தோஷத்தினால் நம்முடைய ஆத்மாவை நிரப்ப முடியாது. பரலோகத்தின் ஆவிக்குரிய மெய்யான சந்தோஷமே ஆத்மாவை நிரப்பக்கூடியது. ஆத்மாவின் தாகத்தை தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமுமே தீர்த்து வைக்கும். ஆத்மாவின் எல்லா கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் உறுதியான பதிலை கொடுக்கும். நம்முடைய ஆத்மா பரிபூரணம் அடைவதற்கும் மகிமை அடைவதற்கும் தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தவிர வேறு எதுவும் தேவையில்லை. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய ஆத்மா பூரணமடையும். நம்முடைய சுய முயற்சியினால் நம்முடைய ஆத்மாவை நிரப்ப முடியாது. நம்பிக்கையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நம்மை நிரப்ப முடியும். தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வழியையும் பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். இதை ஜெபத்தினால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு ஆவிக்குரிய சந்தோஷமும் ஆவிக்குரிய சமாதானமும் உண்டாகிறது. ஜெபித்தால் மாத்திரம் போதாது, இவற்றை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கர்த்தரை விசுவாசிக்கவும் வேண்டும். மெய்யான சந்தோஷத்தை நாம் விசுவாசத்தின் கனியாக பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலவீனமாக இருக்கும்போது நமக்குள் தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் குறைவாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விசுவாசிக்க வேண்டும். இதன் விளைவாக நம்முடைய ஆத்மா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும். பவுல் இதை சொல்லும்போது எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புவார் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் நிரப்புவார். இவற்றின் அளவு அதிகமாய் இருக்கும். ஆகையினால் நாம் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க வரும்போது நம்முடைய ஆத்மாவின் அளவையும் நாம் அதிகரிக்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நம்மை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புமாறு கேட்க வேண்டும். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அவர்களுக்கு நம்பிக்கை பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவர்களிடத்தில் இப்போது குறைந்த அளவு விசுவாசமே காணப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் அளவோடு இப்போது அவர்களிடத்தில் காணப்படுகிற நம்பிக்கையின் அளவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது அவர்களிடத்தில் உள்ளது மிகவும் கொஞ்சம்.
விசுவாசிகளுக்கு நம்பிக்கை பெருகும்போது சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நம்பிக்கை பெருகுமாறு வாஞ்சையோடு இருக்க வேண்டும். நம்மிடத்தில் நம்பிக்கை பெருகும்போது நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமும் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமும் வெட்கப்பட மாட்டோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலேயே நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்முடைய சுய பலத்தினால் நம்முடைய நம்பிக்கை பெருகுவதற்கு வாய்ப்பு இல்லை. எங்கெல்லாம் நம்பிக்கை பெருகி இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த நம்பிக்கை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பெருகிற்று என்று அங்கீகரித்து ஆவியானவரை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும். அவருக்கே துதி கனம் மகிமை செலுத்த வேண்டும். யூதருக்கும் புறஜாதியாருக்கும் கர்த்தர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். இரு திறத்தாருக்கும் நித்திய ரட்சிப்பை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகுகிறது. விசுவாசத்தினாலே சந்தோஷமும் சமாதானமும் நம்மை நிரப்புகிறது. நம்பிக்கையின் தேவனே இவற்றை நமக்குள் நிரப்புகிறவர்.